மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே மிதுன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி வர்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கடந்த 2024, 25 காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த சனி பகவான் மூலமாக உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டுமே இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மிதுனராசி நபர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மிதுனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய பலன்கள் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த டைம்ல என்ன சாமி நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு உங்களுக்கு நடக்க போகுது. இதுதான் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம். அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் அப்படியே தொடர்ந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஒன் பை ஒன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. அங்க இருந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. உங்களுக்கு பிறகு அப்படி வக்ர நிவர்த்தி என்ன சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற
இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பிறகு நாம நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரிஷபராசி வீட்டுல இருந்து உங்களுடைய மிதுன ராசி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்கிறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆண்டுல உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ஐயையோ ராகு கேது பயிற்சியா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாவே பயப்படுவீங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல ராகு கேது பயிற்சி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப தற்பொழுது பாத்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிட்டே இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த கேது பகவான் மூலமாக முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இது நாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா மிதுன ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது மிதுனராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்களுக்குள் திருமண வாழ்க்கைக்குள் நீங்கள் நிச்சயமாக அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மிதுனராசி ஆண்குலோ பெண்குலோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருக்கீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும் போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க
கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காதலில் நல்ல ஒரு ஏற்ற உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே ரொம்பவும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக இருக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் இப்போ ஒரு மிதுன ராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. என் பிசினஸே லாஸா போச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. ஏதாவது ஒரு உறவு விட்டு பிரியக்கூடிய நேரமும் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது. தவறான உறவை வேண்டி வந்தால் உடனடியாக அவரை விட்டு பிரிஞ்சு போவது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு.